அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வேல்முருகன் அவர் வந்து பேசும்போது வந்து ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிக பிரசித்தனமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செயல்பாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த மாநிலத்தில் இயங்கக்கூடிய எந்த மத்திய அரசாங்கத்தினால் நடத்துகிற ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஸ்கூலில் வந்து தெலுங்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் செய்கிறாரு, நம்ம ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத பேசும்போது அதுக்கு அதிக பிரசிங்கத்தனன்ற வார்த்தை பயன்படுத்த சரியாது இல்லை. அது என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு அவரே என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா இது வந்து ஸ்டாலின் உபயோகப்படுத்தினதில்லை, இது வந்து சேகர் பாபு வந்து சொல்கிறாரு. சீமானும் விஜய் வந்து மெகா கூட்டணி உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி வைக்க போற அந்த பேச்சுவார்த்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு தான் சீமானு இங்க நிக்கிறார் களத்துல. விஜய் வந்து இன்னைக்கு உள்ளார வராருங்கும் போது அவரும் இதே மாற்றம் தான் சொல்றாரு. ஏன் சீமானும் விஜயும் ஒரு மையப்புள்ளியை ஏன் கண்டுபிடிக்க கூடாது? மற்ற மாநிலம் திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். இளைஞர்கள் எங்களை அன்பா அப்பான்னு அழைக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே. இவருதானே அப்படி ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து அந்த மாதிரியா சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது ஸ்டேஜ்ல பேசும்போது அப்பான்னு கூப்பிட்டுருக்காரா? தலைவரும் கூப்பிடுவார். அப்ப உங்க பையனே உங்களை அப்பான்னு கூப்பிடல, தலைவரும் போது வேற யார் வந்து உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தது? 2020 22க்கு உண்டான பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல 59% வளர்ச்சி அடைந்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு மகளிர் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. போக்சோல ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், 2வது மத்திய பிரதேஷ், 3வது தமிழ்நாடு இருக்கமே போக்சோல. இன்னைக்கு இந்த டாஸ்மாக்ல நடக்கிற ஊழல் ஈடி வந்து தான் சொல்லணுமா விக்ரம்? நமக்கு ஊருக்கு பூரா சொல்லலையா இங்க 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது டாஸ்மாக்ல இன்னைக்கு பில் போட்டு விற்கிறாங்களா? அரசாங்கம் வந்து எங்கேயாவது யாராவது தனியார் நடத்தக்கூடிய தொழில பில் இல்லாம விற்கிறதுக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு அனுமதி இருக்கா? இது அரசாங்கம் தானே நடத்துது. எப்படி நீங்க அங்க பில் இல்லாம ஒரு போதைப் பொருளை விற்கிறீங்க? நீங்க அங்க கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் மிகப்பெரிய விவாதம் புரிஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர் வந்து அவங்க பேசும்போது வந்து ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிக பிரசித்தனமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவை குறிப்பிலேருந்து நீக்குங்க, சபாநாயகர் வந்து இதுக்கான வந்து நீங்கள் ஒரு எச்சரிக்கை நீங்கள் விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தை வந்து நிராகரிச்சிருக்கார் வேல்முருகன் அவர்கள். கூட்டணி விட்டு என்ன வெளியேற்றினா கூட நான் கவலையும் படமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த செயல்பாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வேல்முருகன் வந்து எதை பற்றி பேசினாங்கிறத அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு வந்து டைரக்ட் எஸ்ஐ அப்பாயின்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் கிடைக்காம இருந்துச்சு அதிமுக ஆட்சியில். அதை வந்து என் பார்வைக்கு வந்து நானாக என் சொந்த செலவில் லட்சக்கணக்கான ரூபாய் கேஸை ஃபைல் பண்ணி செலவு பண்ணி 2 பேர் இருக்கக்கூடிய அமர்வில் வந்து நம்ம அதுக்காக தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், இல்லை லண்டன்லேயே போய் வேலை பார்ப்பாங்கங்கிற அளவுக்கு வந்து இதை பேசப்படும் பொருளாகி அதை வந்து சரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு சட்டம் வந்து February 25 ஒன்று கொண்டு வந்திருக்காரு. என்னென்னா CBSE ஸ்கூலு, ICSE ஸ்கூலு, அந்த மாநிலத்தில் இயங்கக்கூடிய எந்த மத்திய அரசாங்கத்தினால் நடத்துகிற ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஸ்கூலில் வந்து தெலுங்கு, ஏன்னா அது வந்து தெலுங்கானா வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கிறனால எல்லா பள்ளியிலையும் தெலுங்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் இதை நீங்கள் கொண்டு வரணுங்கிறத தான் அவர் அங்கே பேச வந்தேன். அதை புரிஞ்சுக்காமல் திமுகவும் சரி அதிமுக ஆட்சியில் நடந்ததை பற்றியும் பேசினனால அவங்க வந்து அவை குறிப்பிலிருந்து வேல்முருகன் பேசினதை பூரா எடுக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க.
அப்போ அவர் சொல்கிற சாராம்சம் என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க, தமிழ் வளர்த்துறோம்னு சொல்கிறீங்க, எந்த பள்ளியில் வந்து இன்றைக்கி கேந்திரிய வித்யாலயில் தமிழ் கொடுக்குறாங்கலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் அவங்க வந்து சட்டம் கொண்டு வராங்க. எங்கள் மாநிலத்தில் அது எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய கல்வியாக இருந்தாலும் இங்கே நீங்கள் தெலுங்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசாங்கத்தினால் ஐசிஎஸ்சி ஸ்கூலோ சிபிஎஸ்சி ஸ்கூலோ எந்த ஒரு கல்வி திட்டமாக இருந்தாலும் அதில் தமிழ் பாடமொழியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மாற்று கருத்து யாருக்காவது இருக்க முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு? அப்போ அதையெல்லாம் தான் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்யணும். சும்மா வந்து மொக்கையாக எதிர்க்கிறத விட்டுட்டு இதையெல்லாம் செய்யுங்கிற இது ஒரு கோடிட்டு காமிக்கிறாரு. நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் செய்கிறாரு, நம்ம ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத பேசும்போது அதை வந்து இங்க வந்து இடைமறிக்கல் செய்யப்பட்டு அதுக்கு அதிக பிரசங்கத்தனன்ற வார்த்தை பயன்படுத்த சரியாது இல்லை. அது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அவரே என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இது வந்து ஸ்டாலின் உபயோகப்படுத்தினதில்லை, இது வந்து சேகர் பாபு வந்து சொல்றாரு. ஏற்கனவே வந்து அவர் இன்னொரு தகவல் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, அன்னைக்கு காலையிலேயே வந்து சேகர் பாபு வந்து அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய சில மந்திரிங்க கிட்ட வந்து வேல்முருகன் வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டு பண்ணி யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது, எப்போ பார்த்தாலும் அதிமுகவை பாராட்டி பேசுறது, எடப்பாடியார் பாராட்டி பேசுறதெல்லாம் இருக்கு. அதை முன்கூட்டியே திட்டமிட்டார் அவர் அதை தான் சொல்றாரு, வேல்முருகன் அதை தான் சொல்றாரு. அப்போ வந்து இது ஏற்கனவே காலையிலேயே அவர் பேசிட்டு யாருக்கு பூனை மணி கட்டுறங்கிறனால நான் வந்து எனக்கு பேச விடலைங்கிறதுக்காக என்னுடைய உரிமை குரலுக்காக நான் சபாநாயகருக்கு முன்னாடி நான் போய் நின்று எனக்கு உரிமை கொடுங்க, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ வந்து இதே பாராளுமன்றத்தில் திமுக காரங்க எம்பிகள்லாம் போய் அங்கே போய் அவங்க கோஷம் போடுறது இல்லையா, கத்துறது இல்லையா? அப்போ அது வந்து அங்கே ஜனநாயக மாண்புங்கும் போது இங்கே வந்து இல்லையா? தொடர்ந்து வேல்முருகன் அவர்கள் நடந்துகிட்டே இருக்கு சார். என்ன காரணம் சார்? அவர் இல்லை, வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்பக்கூடிய ஆளு. கடைசியில் என்னன்னா, கடைசியில் போய் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்னு உட்காந்துப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான். ஆனால் என்ன காரணமோ என்ன நிர்பந்தமோ என்ன கட்டாயமோ தெரியல, கடைசியில் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குற மாதிரி நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், எங்களுக்கு எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழுகிற மாதிரி அழுகுங்கிற மாதிரி போகுதா என்னங்கிறதும் தெரியல. ஆனால் இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் பேசின பேச்சு வந்து நியாயமான பேச்சு தான். அவருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கரெக்டு தான். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதில் வந்து தமிழ் மொழி பாடம்ங்கிறது கட்டாயமாக இருக்கணுங்கிறத எதுக்கு போய் அவங்க இடைமறிக்கணும்? இல்லை சார், நீங்கள் அந்த கோரிக்கைலாம் நியாயமானதாக அவர் பேசினா சரின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டணி விட்டு வெளில வந்துடலாம். அவராக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும். அதை தான் நான் கேள்வி கேட்குறேன். எல்லாத்தையுமே இப்போ திருமாவளவனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு மேலே ஏகப்பட்ட வன்கொடுமை தாக்குதல் இருக்குது, எல்லாமே போராடுவாங்க, கடைசியில் காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு கூட்டணியில் பிரச்சனை இல்லைன்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்காக அனுப்புகிற காசை செலவு பண்ணாமல் அதை 5500 கோடி ரூபாய் வந்து நம்ம திருப்பி அனுப்புகிறோம். 2022 வருஷத்தில் 21 நம்ம ஒட்டு மொத்தமாக அந்த வருஷத்தில் மட்டும் 2000 கோடி ரூபாய் அனுப்புகிறோம். அப்போ எஸ்சி எஸ்டி நல்வாழ்வுக்காக அனுப்பின நிதியிலிருந்து 8000 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டி சாராத திட்டங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டினருக்கு மேலே நடக்கக்கூடிய வன்கொடுமையில் இதுவும் ஒரு பாகம் தானே. அப்போ இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட்டணியில் இருக்கும்போது, அப்போ நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிர்பந்தத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? எந்த இடத்துல கொடுக்க முடியும்? நாங்கள் இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா அப்போ திமுக மட்டும் என்ன நினைக்குது? இவங்க ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க, அப்போ இவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த அழுத்தம் இல்லை, அப்போ இவங்களை வந்து நம்ம கண்டுக்க வேண்டிய இல்லைங்கிறதான மறைமுகமாக அவங்களே தகவல் கொடுக்குறாங்க. திருமாவளவன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, ரொம்ப மன வலியோட தான் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம், நம்ம வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வேல்முருகனும் எங்களை வந்து வெளியேற சொன்னால் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வெளியேறுவேன்னு சொல்றாங்க. எதனால சார்? அவங்க திமுக தலைமை வந்து வெளியேற்றினா தான் வெளியேறுவாங்களா, இவங்களா வெளியேற மாட்டாங்களா? இல்லை, அது வந்து அவங்களாம் வெளியேறலாம். இப்போ வெளியேறலாம், என்ன பண்ணிடலாம், நினைச்சா வெளியேற முடியும், அவங்களால வெளியேற முடியாதா? ஆனால் இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி இருக்குல்ல, இன்னும் வருஷம் அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு யார் தயாராக இருப்பா? அப்போ இன்னும் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷனுங்கும் போது அது வரைக்கும் நம்ம அதிகாரத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அவங்களா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டோம், நம்மளாம் ஏன் போகணும்னு உட்காந்துருக்காங்க. இல்லை, வெளியேறினா நம்மளால வேற கட்சிக்கு போய் ஜெயிக்க முடியாதுன்ற காரணத்தில் கூட இருக்காங்க. அது ஒரு காரணம். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய பவரை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, இதை இன்னும் ஒரு வருஷம் அனுபவிக்கணும். 2, இங்கே விட்டுட்டு அடுத்தது எங்கே போனோம்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வேற ஏதாவது கூட்டணி வந்து பலப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் போயிடுவாங்க. அது அதிமுக வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் போயிடுவாங்க. அவங்க என்ன கொள்கை கூட்டணியா இருக்கு? அங்க கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. எந்த கூட்டணியில சேர்ந்தா ஒட்டு மொத்தமா நம்ம சேர்த்து சீட்டு வாங்க முடியும். அப்ப சீட்டு வாங்குறதுக்காக ஒரு கூட்டணி, அதான் அரசியல் கட்சி எல்லாமே சொல்லல, கொள்கை வேற கூட்டணி வேறன்னு எல்லாருமே டைலாக் சொல்றாங்கல்ல. அப்ப கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்போ அதெல்லாம் வந்து இது சீட்டு ஜெயிக்கிறதுக்காக வரக்கூடிய கூட்டணி, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா வேல்முருகன் பின்னாடி இப்போ ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து அவர் கூட சேர்ந்து நம்மளால பார்க்க முடியும், தமிழ் தேசிய அமைப்புகள்லாம். அவர் பின்னாடி இந்த மாதிரி கூட்டணிகள்லாம் நிறையா வருது, நம்ம பின்னாடி படை இருக்குது அப்படின்ற காமிக்கிறதுக்காக கூட நான் வந்து வெளியேறேன் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரா? அதாவது இன்னைக்கு 2024 தேர்தலினுடைய அடிப்படையில் நம்ம பல தடவை பேசியிருக்கோம்.
அதை வச்சு பார்க்கும்போது 2026ங்கிறது ஒரு கூட்டணி யாருக்கு வலுவாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். மெகா கூட்டணி எந்த கட்சி வருதோ அந்த எந்த கட்சியில் இருக்கோ அந்த கட்சி தான். ஏன்னா இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்கக்கூடிய திராணி எந்த கட்சிக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் கிடையாது. தனியாக நின்று ஜெயிப்போங்கிற சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் திமுகவும் இருக்குது, ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்து அண்ணா திமுகவும் இருக்கும்போது அவங்களுக்குள்ளார யார் யார் கூட்டணியை கட்டமைக்கிறங்கிறத ஒரு போட்டி நிலவிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டணிங்கிறத சேர்ந்து தான் இருக்கும்போது இன்னைக்கு கொள்கை அது இதெல்லாம் கிடையாது. எங்கே வந்து இப்போ இன்னைக்கு வந்து அதிமுக கூடாரம் வந்து கொஞ்சம் பலப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே இருக்கிறவங்க பூரா அங்கே சைடு மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இவங்க இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேச்சுகளும் சொல்கிறது. இதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னி அரசு என்ன சொல்கிறார், எங்களுக்கு ஒரு 25 சீட்டு வேணுங்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் சானவாஸ் அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு, இல்லை அது என்ன ஏதுங்கிறத எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணணும், ஆனால் இரட்டை இலக்குக்கு கீழேன்னா அதுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு எங்கள் தலைவர் வேண்டியதில் நானே போதுங்கிறார். என்ன சொல்கிறாரு, 10ங்கிறதுக்கே நான் தான் சொல்லணும், 10ங்கிறது வரைக்கும் தலைவர் வேண்டியதில்லை, அதுக்கு மேலே தான் தலைவர் வேணும், 10க்கு கீழேன்னா அந்த கூட்டணி வேண்டியது இல்லைங்கிறதுக்கு நானே சொல்லிடலாங்கிறது தான் யதார்த்தமாக சொல்கிறார். காங்கிரஸ் எடுத்துட்டிங்கனாலும் அவங்க வந்து திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சி பேசுகிற அளவு கூட வெளிப்படையாக மக்களுக்கு போய் போராடுற அளவு கூட நம்மளால் போராட முடியலன்னு புழுங்கிட்டு இருக்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் செயற்வீரர்கள் கூட்டம்ன்றாங்களோ அங்கே பூரா 7.5 வெடிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு இன்னைக்கு சாம்சங் பிரச்சனையிலிருந்து அவங்களுடைய ஓட் பேங்கே வந்து தொழிலாளர்கள் தான். அப்போ தொழிலாளர் நலச்சங்கம் அமைக்க முடியாத அளவுக்கு வந்து நீங்க அந்த கட்சியை வந்து நீங்க கட்டுப்படுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய ஓட் பேங்க்லயே நீங்க கை வைக்கிறீங்க. அப்போ கூட்டணியா இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய கட்சிக்கு என்னன்னா அந்த கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு வேணும். எதுக்கு அவங்களுக்கு வேணும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேணும். ஆனா அந்த கட்சிகளை வளர்த்த விட்டுறக்கூடாது. ஏன்னா வளர்த்தா அவங்களோட இருக்க மாட்டாங்க, வேற எங்கேயாவது போவாங்க. அப்ப அதுல வந்து திமுக கண்ணுல இந்த யுக்திகள்லாம் இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் தெரியாமையா இருக்கும். தெரியுமில்ல யாருக்கு, எந்த கட்டணி சார்? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் திமுக தலைமை முடிவு பண்ணுறதுலாம் அந்த திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் தலைவர்களும் தெரிய தானே செய்யும். அவங்க எப்படி அதான் சகிச்சுட்டாங்க இருக்காங்க? கட்டாயமாக தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ வந்து 29 தொகுதி 6000 வாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் திமுக வந்து அதிமுகவிட்டிருந்து கைப்பற்றுறாங்க, ஜெயிச்ச வித்தியாசம். அப்போ அந்த 29 தொகுதியும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 86,490 வாக்கு. அடுத்த 14 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 10,000லிருந்து 6,000 வாக்குக்குள்ளார இருக்கக்கூடிய வித்தியாசத்தில். அப்போ மொத்தம் 43 சீட்டு ஒட்டு மொத்தமாக இது வித்தியாசம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் கூட்டி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்கு கூட கிடையாது. அப்போ 2 லட்சத்துக்கு குறைவான வாக்குகள்னால 43 சீட்டு திமுக ஜெயிச்சிருக்கு. அதைத்தான் வந்து அரசாங்க ஊழியர்களும் சுட்டி காமிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு 2 லட்சம் வாக்குக்கு கீழே நீங்கள் 43 சீட்டு ஜெயிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி 90-95% வாக்கு வங்கி திமுக கிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்கிறேன்னு எத்தனை பொய் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அப்போ அத்தனை வாக்குறுதிகளையும் இன்னைக்கு வந்து குப்பையில் தூக்கி போட்டிருக்கும் போது அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா தான் எங்கள் மேலே வந்து உங்களுக்கு அன்பு, அரவணைப்பு, அக்கறை எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் உங்களைய எதிர்கட்சியாகவே உட்கார வைக்கிறோங்கிறது அரசாங்க ஊழியர்கள் வைக்கக்கூடிய அவங்களுடைய இதாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து அவங்க செய்ய வேண்டியது கொஞ்சம் அவங்களுடைய பிரிஞ்சு போன ஆட்கள், அதாவது இவரால் பிரிக்கப்பட்ட ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளோட கூட்டணியை வலுப்படுத்துதுன்னு தெரிஞ்சா கட்டாயமா இப்ப நான் சொல்றேன் இந்த தகவல் வந்து திருமாவளவன் அவர்களுக்கோ காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ தெரியாதா? அப்போ இந்த அளவுக்கு தான் வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க என்னன்னா இந்த போராட்டத்தை பூரா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா சீட்டு அதிகமாக அங்கே கேட்கறது. அதனால தான் நான் சொன்னேன் வன்னி அரசு என்ன சொன்னார், ஆளுநர் சானவாஸ் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு என்னவா இருக்கும்னாக்கா, சரி இங்கே இருக்கக்கூடியது மற்ற இடத்துக்கு போகிறதோட ஏற்கனவே இங்கே இருக்கும், முதல்ல இங்கே அதிகமான சீட்டு கேட்போம். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பிரச்சனையெல்லாம் கிளப்பி இந்த எல்லா புள்ளி விவரங்களும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ சலம்பல் உள்ளார இருந்தால் கூட திமுக எங்கேயாவது எந்த கட்சியாவது வெளியே போகிறதுனா போங்கன்னு சொல்லியிருக்கா? ஏன்னா சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு திராணி கிடையாது இப்போ. ஏன்னா அவங்களும் வந்து வாக்கு சதவீதம் இறங்க முகத்தில் இருக்குது. அப்போ அதனால தான் சொல்கிறேன், இந்த 2026 தேர்தல் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கே போய் கூட்டணி கட்சி சேருதோ அதை வச்சு கணக்கு. ஆனால் இது மக்களுக்கு நல்ல அரசியலை கொடுக்காது. அப்போ இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் மக்களும் யோசிக்க ஆரம்பிப்பான்ல, என்னடா இவங்க கூட்டணி கட்சி இந்த கட்சி அங்கே இருக்கான்னு பார்த்து ஓட்டு போடுறதுனால கடைசியில் இவங்க கூட்டணி கணக்கை பார்த்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு நமக்கே நம்மளுடைய வாக்கை வாங்கிட்டு ஆப்பு வைக்கிறாங்க, எனக்காவது அந்த விழிப்புணர்வு வரும்ல. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா இந்த கூட்டணி கணக்கும் பொய்யா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து எங்கே போய் உட்காந்தா நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லைன்னு தெரியாதனால
இங்கேயே முக்கிக்கிட்டு முனையிட்டு அமைதியா குமரிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. சரி இன்னும் வந்து எல்லாருமே வந்து இன்னும் 6 மாசம் ஆகட்டும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட்டணி பலமா கொஞ்ச நாள் போகலாம். அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணுவோம்னு எல்லா கட்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் தெரியுது பார்த்தா. இது ஒரு புறம் இருக்கும்போது சீமானும் விஜய் வந்து கூட்டணி வைக்க போறாங்க, விருந்துக்கெல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒரு மெகா கூட்டணி உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 25 நாட்கள்ல தன்னோட கடைசி படத்துக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டு முழுநேர அரசியல்வாதியா விஜய் அவர்கள் களத்துக்கு வராங்க. இந்த கூட்டணி வைக்க போற அந்த பேச்சுவார்த்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஆரம்ப காலத்திலிருந்தே இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து யாரோ வந்து விருப்பம் இல்லாத கட்சிகள், கொள்கைக்கு கூட்டணியே இல்லை, சம்பந்தமே இல்லாத கட்சிகள்லாம் தேர்தல்னு வருது, ஏன் வந்து விஜயும் சீமானும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து நான் இந்த அதற்கான சாத்தியக்கூறு வாய்ப்புகள்லாம் இருக்கா? உண்டு பண்ணணும். வாய்ப்புகள்ங்கிறது வந்து நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்புகளை உண்டு பண்ணணும். என்ன ஒன்று, இவர் வந்து முழுக்க தமிழ் தேசியம்ங்கிறாரு, அவர் தமிழ் தேசியம் ஒரு பாதிங்கிறாரு, திராவிடத்தையும் ஒரு பாதிங்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு பொருந்தா கூட்டணி வந்து எல்லாருமே சேரும்போது நீங்கள் இது அரசியல் கணக்குக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வரீங்க. இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு தான் சீமானு இங்கே நிற்கிறார் களத்தில். கடந்த ஒரு 2016 தேர்தலேருந்து இன்னைக்கு 8 வருஷமா 9 வருஷமா அவர் களத்தில் நின்று, அதுக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்கார். ஆனால் தேர்தல் களத்தில் இந்த 8+ இப்போ ஒரு 5-9 வருஷமா அவர் 4+5 9 வருஷமா இருக்கார். விஜய் வந்து இன்னைக்கு உள்ளார வராருங்கும் போது அவரும் இதே மாற்றம் தான் சொல்றாரு. அவரும் வந்து எந்த இடத்துலையும் வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, திராவிட கட்சிகளுக்கும் வந்து அவரும் ஒரு மாற்றா வரன்னு சொல்லும்போது ஏன் சீமானும் விஜயும் ஒரு இணக்கமான போக்க, ஒரு மையப்புள்ளியை ஏன் கண்டுபிடிக்க கூடாது? விஜய் வந்து திமுக தான் வந்து இயக்கிட்டு இருக்காங்க, திமுகவுடைய பி டீம் தான் விஜய் அவர்கள் சொல்லிட்டு அண்ணாமலை போன்றவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையா இல்லை எப்படி சார்? அது இல்லை, இன்னைக்கு வந்து யாராக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானி இதே மாதிரி தான் பிஜேபி பி டீம்பாங்க. இந்த ஏ டீம் பி டீம் சி டீம்னு சொல்கிறதே வந்து கேவலமான ஒரு அரசியல் இது. அப்போ இன்னைக்கு வந்து திமுக செய்யக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் யாராவது ஏற்று பேசிட்டீங்கன்னா அவன் சங்கின்னு முத்த கொத்துப்பான். பாரதிய ஜனதாவை ஏற்று நீங்கள் பேசுனீங்கன்னா இவன் வந்து ஒப்பீஸ்ன்பான். அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக எங்கேயாச்சும் பேசிட்டுனா அடிமீன்பான். அதே மாதிரி சீமானை பற்றி பேசினா ஏதோ ஒன்று, விஜயை பற்றி பேசினா ஏதோ ஒன்று. அப்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கம் வந்து இன்றைக்கி யாராவது கருத்து சொல்கிறீங்க மேலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கம் வந்து இது ஒரு கேவலமான பழக்கம், மோசமான பழக்கம். ஒரு கருத்தாக பார்க்கணும். நமக்கு அந்த கருத்துக்கு வந்து எதிர்க்கத்து கட்டாயமாக வரவேற்கக்கூடியது. ஆனால் ஒருத்தரை ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பி டீமு இவங்களுக்கு சி டீமுன்னு சொல்கிறது வந்து அவங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு கையாளாகாத தனத்தினால ஒரு மடைமாற்றத்துக்காக வர்றது. இந்த மாதிரி பண்ணி தான் இன்னைக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் நோட்டாக்கு கீழே இருந்த கட்சின்னு தானே எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தோம். அப்படி எல்லாத்துக்குமே பிஜேபி பாருங்க, பிஜேபி வந்துடும் இவங்க பிஜேபி இல்லாத ஒரு ஆளை சொல்லி இன்னைக்கு 2024 11.33% வாங்கி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா ஆக்குன பெரும் புண்ணியம் யாருக்குன்னா திமுக. அண்ணா திமுக கூட்டணியில் கூட இருந்தாங்க. ஆனா அவங்க பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணி வளர்த்துனதை விட திமுகனால பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்தது தான் ஜாஸ்தி. தெரிஞ்சே தெரியாமல அவங்க வளர்த்திருக்காங்க. ஆமா, அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கிறதுல வந்து ஒரு 50% பாரதிய ஜனதாவினுடைய உழைப்புன்னா மீதி 50% திமுக அண்ணா திமுகவை தான் சாரும் அவங்க வளர்த்து விடுது. ஏன்னா எல்லாம் வந்து இவங்க மாற்றி நம்ம அவங்க பண்ற தப்புக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய கையாளாகாத தனத்துக்கு யாரையோ ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணனால இன்னைக்கு வந்து பூதவர்தம் சொல்லிட்டு உண்மையாலுமே வருது. பாரதிய ஜனதாவுடைய பி டீம்னு சொல்லாத எந்த ஒரு கட்சியாவது தமிழ்நாட்டில் இருக்கா? இதே ஆதவர்ஜனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளார இருந்து பேசிட்டு இருக்கும்போது கூட இதே பிரச்சனை தானே அவங்க கிளப்புனாங்க. அந்த பழிபாவத்துக்குலாம் அவங்க அஞ்சவே மாட்டாங்க. யாரு மேல வேணாலும் மன்னவரை தீர்ப்பு போடுவாங்க. அவங்கள நீங்க எடுத்து பேசக்கூடாது. அவங்கள நீங்க எடுத்து பேசிட்டீங்கன்னா நீங்க சங்கி. அவங்கள எடுத்து பேசுறீங்கன்னா நீங்க வந்து பாரதிய ஜனதா பி டீம். அப்ப என்ன, நீங்க வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு முழுக்க 100% வந்து அப்படியே மக்கள் வந்து கரைபுரண்டு ஓடக்கூடிய சந்தோஷமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா. யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்றாங்களே. மற்ற மாநிலம் திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம், இளைஞர்கள் எங்களை அன்பா அப்பான்னு அழைக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே. இவருதானே அப்படி ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து அந்த மாதிரியா சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க, நீங்கள் எப்படி வேணால் பிராண்டிங் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் பண்ணக்கூடிய பிராண்டிங் வந்து உடனே மக்கள் பூரா இப்படி நினைக்கிறேன். எத்தனை இடத்துல வந்து இன்னைக்கு அப்பா அப்பான்னு நீங்கள் ஸ்டேஜில் அவங்க யாராவது அவங்களுடைய பையன் அப்பான்றாரா? முதல்ல உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது ஸ்டேஜில் பேசும்போது அப்பான்னு கூப்பிட்டுருக்காரா? பார்க்க முடியாது. தலைவரும் கூப்பிடுவார். அப்போ உங்கள் பையனே உங்களை அப்பான்னு கூப்பிடல, தலைவருங்கும் போது வேற யார் வந்து உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தது? அப்போ இதெல்லாம் நம்ம நீங்கள் பிராண்டிங் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து அம்மான்னு பிராண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் அப்பான்னு பிராண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பண்ணிக்கிங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இது வந்து ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸ், அவ்வளோதான். அதுக்கு மீறின வந்து ஒரு பெரிய பாசப்பிணைப்பெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி வந்து ஒரு அப்பாங்கிற ஒரு பாசப்பிணைப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து போதை கலாச்சாரம் அதிகரிக்கிறதுக்கு எந்த தந்தையாவது உடன்படுவாரா? எந்த அப்பாவுக்காவது இது இருக்குமா? எதை ஒழிக்கிறீங்களோ இல்லையா, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? அதை ஏன் இன்னைக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தமிழ்நாட்டில் இருக்கு? அப்பா செய்ய வேண்டிய முதல் வேலை இல்லை இது.
தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகிறது நம்மளால பார்க்க முடியுது. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கூட ஒரு சமூக ஆர்வலர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து காரைக்குடியில் கூட இன்றைக்கு ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி கொலை, திருட்டு, ஊழல், கற்பழிப்பு சம்பவம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம் சார்? தமிழ்நாடு காவல்துறையும் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதே மிஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ ஈரோடுல அந்த ரவுடி ஜான்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய ரவுடி வந்து நேஷனல் ஹைவேல பட்ட பகல்ல அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, அந்த ஜன்னல் கட்டியை விட்டு பட்டுன்னு வெட்டுறான். ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும்போது அப்போ அவன் ரவுடி தான் இருக்கட்டும், அப்படியே இருந்தாலும் அந்த ரவுடியை வந்து நடு ரோட்ல பட்ட பகல்ல பொதுமக்களுக்குள்ளார வந்து ஒரு 4-5 பேர் சுற்றி நின்று காருக்குள்ளார இருக்கிறவங்க வெளியே நின்றுக்கிட்டு வெட்டுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து இங்க தைரியம் வந்திருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க. ஆனா ஸ்டாலின் சொல்ற தமிழ்நாட்டுல இருந்து குற்றம் குறைஞ்சிருக்கு, அதிகமா வழக்குகள்லாம் அங்கே பதிவு செய்யப்படல அந்த ஆட்சியில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ நமக்கு வந்து ஒரு புள்ளி விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்சிஆர்பி டேட்டா இருக்குது, அதுதான் வந்து நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பீரோ. அவங்க வந்து 2020 22 வரைக்கும் நீங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 2 முக்கியமானதை பார்க்கணும். ஒரு சட்டம் ஒழுங்கு யாருக்கு தேவைப்படுனா வல்னரபிள் பாப்புலேஷனை பாதுகாக்கிறது தான். அதாவது யார் மேலே குற்றங்கள் ஈஸியாக நடத்திட முடியுமோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அதிகப்படியாக பயன்படுத்தணும். அந்த வகையில் பார்க்கும்போது யார்? சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள், இவங்க தான் வல்னரபிள் பாப்புலேஷன். கரெக்டாக? அப்போ அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா 2020 22 வரைக்கும் நீங்கள் கம்பேரிசன் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அப்போ மொத்தம் 38. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 15வது இடத்துல இருக்குது மேலேருந்து. சார் பரவாயில்ல சார், 38 பேர் இருக்கக்கூடியதில் நம்ம வந்து 15வது இடத்துல தானே இருக்குன்னு தோணும். ஆனால் இது வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையில். இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட 3-4 மடங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி, பீகார் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அப்போ எல்லாத்துக்கும் அந்த வெறும் அடிப்படை நம்பரை மட்டும் நம்ம வச்சு பார்க்க முடியாது. இன்னொன்று என்ன நம்ம பார்க்கணும்னா வளர்ச்சி விகிதம், அந்த குற்றத்தினுடைய வளர்ச்சி விகிதம் எப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 2020 22 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39%. இதே தேசிய அளவில் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமை எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 20% அதிகமாக இருக்குது 2020 22 வரைக்கும். அப்போ தேசிய சராசரி 20, மாநிலத்தினுடைய வளர்ச்சி விகிதம் 39, டபுள் ஆயிருக்கு. அடுத்தது நீங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 38ல் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்ட் 10வது இடத்துல இருக்குது எண்ணிக்கையினுடைய அடிப்படையில். வளர்ச்சி விகிதத்தில் பார்க்கும்போது மாநிலங்கள் இந்த 28 மாநிலங்களில் 2வது இடத்துல இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி 2020 22 உண்டான சிறுவர், அதாவது பெண் குழந்தைகளுக்கு மீதான சில்ட்ரன்ஸ்க்கு மீதான வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் 59% வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. தேசியம் 26. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையும் 2 மடங்கு அடிச்சிருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு மகளிர் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. அடுத்தது போக்சோ எடுத்துங்க. போக்சோல ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், 2வது மத்திய பிரதேஷ், 3வது தமிழ்நாடு இருக்கமே போக்சோல. அப்ப இந்த புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுதா? அப்போ இந்த அளவுக்கு வந்து தேசிய வளர்ச்சியை விட இப்போ நம்ம எல்லாம் மற்ற பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோமா, சந்தோஷப்படலாம். ஆரோக்கியத்தில் முன்னேறி இருக்கமா, சந்தோஷப்படுத்தலாம். இதே மாதிரி மருத்துவத்தில் முன்னேறி இருக்கமா, சந்தோஷப்படலாம். எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தில் தேசிய வளர்ச்சியை விட 2 மடங்கு நாங்கள் வளர்ச்சி அதிகமாக வச்சிருக்கோங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவருக்கான குற்றங்கள் நிறைய அதிகரிச்சு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைலாம் கற்பழித்து நம்ம பார்க்க முடியுது. அலகாபாத்தில் ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காரு. 11 வயசு குழந்தை வந்து பாலியல் சென்டர் உள்ள வழக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது அதெல்லாம் வந்து கற்பழிப்பு சமூகத்தில் ஈடுபடாது, 18 வயசு குழந்தைக்கு உட்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய கண்டன குரல் எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்காம நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் வந்து இதெல்லாம் செஞ்சா கற்பழிப்பு இல்லைங்கிறது ஓகே. கற்பழிப்புங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க, இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டாதான் அது கற்பழிப்பு. அது எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது? நம்ம வந்து குட் டச் பேட் டச் ஸ்கூல்லேயே கொடி கொடுக்குறோமே. யாராவது எந்த இடத்துலயாவது உனக்கு தேவையில்லாத இடத்துல தொட்டாவே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உடனே உங்க அப்பா கிட்டயோ இல்லை வந்து டீச்சருக்கிட்டயோ சொல்லிக் கொடுங்கன்னு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிக்கிறது, மார்பகத்தை தொடும்போது அதெல்லாம் குற்றம் இல்லைன்னு நான் படிக்கல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தால் அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது எப்பேற்பட்டவர் இருந்தாலும் அதை சொல்றதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா? இதான் வளர்ந்த சமூகம். இந்த குற்றங்கள்லாம் அதிகரித்து காரணம் போதைப் பொருளும் ஒரு காரணமாக எடுத்துக்க முடியுமா? கட்டாயமா. அதுதான் என்னுடைய இதே என்னன்னா, மிருகங்கள்லேருந்து வந்தவன் தான் மனுஷங்கிற எவல்யூஷனை சொல்றாங்க. அப்போ அந்த மிருகங்களுக்கு உண்டான டிஎன்ஏ எல்லாம் நம்ம உடம்புல இருக்கும். அதெல்லாம் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகாமல் மறைஞ்சிருக்கும்.
இப்போது நீங்கள் போதை வஸ்துக்கள் சாப்பிடும்போது ஒரு டாஸ்மாகில் போய் நீங்கள் வந்து போதைப் பொருளோ இல்லை கஞ்சாவோ இல்லை எந்த போதைப் பொருள் போட்டாலும் என்ன இருக்கும்னா அந்த மிருகங்களுக்கு உண்டான டிஎன்ஏ வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மிருகங்களுக்கு நம்ம மனிதனுடைய டிஎன்ஏ இருக்கிற வரைக்கும் மனிதனாக இருக்க போகிறோம். மிருகத்தினுடைய டிஎன்ஏ பிரதிபலிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம மிருகமாக தான் மாற போகிறோம். அப்போ அந்த மனிதனையும் மிருகமாக்கக்கூடிய அந்த ஒரு கொடூர சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த போதை வஸ்துக்களுக்கு இருக்கு. ஏன் அந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த மாட்டாங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு அப்பான்னு சொல்லக்கூடியவர் வேற எதை நீங்க செய்யலனாலும் பரவாயில்ல. ஒரு அப்பான்னு நம்ம சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை, பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை, எல்லாத்துக்கும் மேல அதுக்கு காரணமா முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள்களை கட்டுப்படுத்துறதான ஒரு தந்தையினுடைய முதல் வேலை. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சார், போதையின் பாதையில் யாரும் செல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போடுறாருல சார், அப்பீல் கொடுக்குறாரு. இப்ப நம்ம சொல்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்போ நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை, நம்ம கிட்ட வந்து ஆட்சி, எளிய மக்கள், நம்ம கிட்ட வந்து ஒரு காவல்துறையோ இல்லை நம்ம கிட்ட வந்து இதை தடுக்கக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட இல்லை. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், யார்கிட்ட பார்த்துருந்துக்கு அறிவுரை சொல்லுவோம். அரசாங்கம் அறிவுரை சொல்றதுல வரவேற்கணும், அதுல தப்பு இல்லை. அறிவுரை சொல்றதோட நிறுத்தணுமா இல்லை அந்த காரியத்தில் செய்யறதுக்கு இறங்கணுமா? இப்போ நீங்களும் நானும் இறங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரட்டையோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட போய் ரோட்டில் இருக்கிறவங்க போய் கேட்டாலே போய் வேலையை மூட்டு போய் உங்க வேலையை பாடுறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்போ கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களும் வெறும் அறுவரையோட நிறுத்திட்டா அது என்ன, அது அழகாது? அது அழகல்ல. அவங்க செயல்பாட்டில் இறங்கணும். முதல்ல எல்லாம் டாஸ்மாக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குன்றாங்க. ஆனால் கஞ்சா கலாச்சாரம் இப்போதான் அதிகமாக வருது. இன்னைக்கு முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து புலக்காட்டம் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு யங் ஜென்ரேஷன், அன்னைக்கெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு செய்தி கேள்விப்படுவோம். இப்போ எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஒரு கமர்கட் வாங்குற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி கஞ்சா வாங்குறாங்கிற அளவுக்கு எங்கே வேணாலும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோ இல்லை ஒரு சின்ன பசங்களோ இல்லை காலேஜ் பசங்களோ வேலைக்கு போகிறவங்க எங்கே போனாலும் இருக்குது. அதை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பசங்களை போய் வெட்டி கொள்வது. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு சமூகத்தில் வந்து புறையோடி போயிருக்குங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் தானே. அப்போ இதை வந்து அரசாங்கம் வந்து நீங்கள் வேற எதை இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்களோ இல்லையோ, இந்த போதை கலாச்சாரத்தை நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி தீரணும். அது காலத்தினுடைய கட்டாயம். சார், டெல்லியில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது காரணமே மது விற்பனையில் வந்து ஊழல் பண்ணார் அப்படின்ற காரணத்தினால தான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மது விலக்கில் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிருந்தாங்க, அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டாலினோட ஆட்சியும் கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் சார் அடுத்து? இல்லை, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் சொன்னாலும் செஞ்சாலும் எந்த ஆட்சியும் கலைக்கிறது இல்லை. கட்சியை கலைப்பாங்க, ஆட்சியை கலைக்க மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து எல்லாம் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றியே தீர்வுன்றாங்க. இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை குறவழியை கடிக்கிறதுல பெரிய செயல் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறது தான் இருக்கிறதுலே அதிகமான ஜனநாயக படுகொலை. அதுக்கு மீறின படுகொலை எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் செஞ்சது காங்கிரஸ். ஆனால் பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, கட்சியை கலைச்சி ஆட்டத்தை கலைச்சி விடுவாங்களே ஒழிய அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி ஆட்சியை வந்து கலைச்சி இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடி ரைடு இன்னைக்கு வராங்கங்கும் போது இன்னைக்கு இந்த டாஸ்மாகில் நடக்கிற ஊழல் இடி வந்து தான் சொல்லணுமா விக்ரம்? நமக்கு தெரியும், ஏற்கனவே எல்லாருமே தெரியும். ஊருக்கு பூரா சொல்லலையா இங்கே 10 ரூபா வாங்குறாங்க 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 10 ரூபாய் நடக்கிறது. இன்னைக்கு டாஸ்மாகில் போயிட்டு வெளியே வர குடிமகன்களை கேட்டாவே அவங்க சொல்லிடுவாங்களே அங்கே என்னென்ன அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு. எங்கேயாவது டாஸ்மாகில் இன்னைக்கு பில் போட்டு விற்கிறாங்களா? இல்லை. அரசாங்கம் வந்து எங்கேயாவது யாராவது தனியார் நடத்தக்கூடிய தொழிலில் பில் இல்லாமல் விற்கிறதுக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு அனுமதி இருக்கா? யாராவது இன்னைக்கு தனியாரில் ஒரு வியாபாரம் பண்ணும்போது பில் இல்லாமல் அவங்க வியாபாரம் பண்ண முடியுமா? அப்போ நீங்க நடத்துகிற அரசாங்க அலுவலகத்தில் ஒரு டாஸ்மாக் கடையில் இது அரசாங்கம் தானே நடத்துது. எப்படி நீங்கள் அங்கே பில் இல்லாமல் ஒரு போதைப் பொருளை விற்கிறீங்க நீங்கள் அங்கே? அப்போ பில் இல்லாமல் ஒன்று விற்கிறாங்கனாவே எதுக்காக அங்கே பில் போடாமல் விற்கிறாங்க? அதிகப்படியாக வருமானத்தை சேர்க்கறதுக்காக தான். அப்போ சட்டத்துக்கு புறம்பாக வருமானம் வருது. ஒன்று நீங்கள் இன்வென்ட்ரிலேயே இல்லாத சரக்கை கொண்டாந்து வச்சு விற்று காசு பண்ணணும். இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பில்லிங் போடாமல் இருப்பீங்க, வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கு பில்லிங் போடாமல் இருப்பீங்க. அப்போது ஒரு அரசாங்க நிறுவனத்தில் டாஸ்மாகில் பில் இல்லாமல் சரக்கு விற்கிறீங்க, நிர்ணயித்த விலைக்கு மேலே அதிகமாக வாங்குறீங்க. இதெல்லாம் ஊழல் இல்லையா? இதெல்லாம் இடி வந்தால் தான் நமக்கு தெரியணும். இடி வந்து இதெல்லாம் வந்து சோதனை பண்ணாலும் கூட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இந்த இதுக்கு. இப்போ இது வந்து என்னதான் விதிச்சாலும் கடைசியில் இது சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க ஹைகோர்ட்டில் வாங்கினா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அதில் முகாந்திரம் இருக்குன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டாஸ்மாகினுடைய வருமானம் வந்து 45,000 கோடி, இன்னும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடிக்கு பக்கமாக போகும். இந்த 50,000 கோடியில் 1000 கோடி தான் ஊழல் நடந்திருக்குங்கிறது நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக லட்சக்கணக்கில் நடந்திருக்கு வாய்ப்பு. அங்கே ஏகப்பட்ட கோடிகள் உருண்டு ஓடி இருக்கும். அப்போ இது இன்னைக்கு வந்து அவங்க முகாந்தரம் இருக்குதுங்கிற மாதிரி வந்து ஒரு 1000 கோடின்றாங்க. அப்போ இன்னும் வந்து போக 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 இதை வந்து தோண்டி எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து அரசாங்கத்துக்கு வரி இழப்பும் கூட.
இப்போ இன்றைக்கி இதெல்லாம் வந்து பில்லிங்கில் போட்டு விற்றுருந்தாங்கன்னா அது அரசாங்கத்துக்கு அந்த கலால் வரியோ சுங்க வரியோ என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வந்திருக்கணும். அப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது இது மக்கள் வயிற்றில் அடிக்கிறது. ஏன்னா அந்த காசை வச்சு தான் நீங்கள் நலத்திட்டங்களையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்போ. அப்போ அதுக்கு வரக்கூடிய காசையும் நீங்கள் வந்து வேறு இடத்துல நீங்கள் விட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக மாறுது. அப்போ இன்னைக்கு இது திமுக மட்டும் இல்லை, இன்னைக்கு டாஸ்மாக் எப்போ இருந்து ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்களோ அப்போ இருந்தே இந்த ஊழல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்போ தான் அதிகப்படியான ஊழல் நடக்குதுன்னு சொல்லி பேசிட்டு. ஆமாம், இன்னைக்கு வந்து பிரதானமாக நடக்குது, ஓப்பனாக நடக்குது. அப்போ இன்னைக்கு நான் அதனால தான் கேட்டேன், இன்னைக்கு அரசாங்கத்துக்கு உட்பட்ட எந்த சட்டத்திட்டங்களாவது இன்னைக்கு டாஸ்மாகுக்கு பொருந்துதா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் க்ளோஸ் பண்ணணும், நடக்குதாங்க? எந்த பொருளையும் பில் இல்லாமல் விற்கக்கூடாது, நடக்குதாங்க? எந்த பொருளையும் நிர்ணயித்த விலைக்கு மேலே விற்கக்கூடாது, நடக்குதாங்க? என்னதான் அங்கே அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் டாஸ்மாகில் என்னென்ன இருக்குது? அப்போ இதில் ஊழல் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உங்களையும் நம்ம போய் எந்த டாக்குமெண்ட்டையும் பார்க்கல, எதையும் தெரியல. ஒரு சாதாரண மனிதனாக இந்த பார்வை நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் வைக்கும் போதே கட்டாயமாக இதில் ஊழலுக்கு இருக்கிறதுக்கு அத்தனை முகாந்தரமும் இருக்கிறதான வெளிப்படையாக தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது இதை ஈடி வந்தது லேட்டுங்கிறேன் நான், இது முன்கூட்டியே வந்திருக்கணும் அவங்க. அப்போ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இது யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அங்கே தான் இங்கே பிரச்சனை வருது. பாரதிய ஜனதாவும் எல்லா இடத்துலையும் ஈடி அனுப்புகிறாங்க, ஆனால் எங்கேயாவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா? கடைசீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு தங்கம் தென்னரசு கூட சொல்கிறாரு, சட்டசபையில் பேசும்போது உங்கள் மடியில் இருக்கக்கூடிய கணத்தை வந்து யாரோ ஒரு எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பார்த்து அவர் நக்கலாக பேசுகிறாரு. அப்போ இன்னைக்கு வந்து இந்த ஈடி வந்து உள்ளார புந்திருக்கிறது யாருடைய மடியில் இருக்கக்கூடிய கணத்தை அவங்க கையில் எடுக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் தங்கம் தென்னரசு வந்து பாஜக தான் அதிமுக வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க, செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லை, அதை தான் சொல்கிறாரு அவர். அது வந்து நம்ம வந்து முதல்ல பட்ஜெட் வந்த அன்றைக்கே நான் இந்த கேள்வி எழுப்பியிருந்தேன். என்ன கேள்வி எழுதியிருப்பேன்னா, நீங்கள் 20 லட்சம் லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க, அப்படி பார்த்தா ஒரு லேப்டாப்பினுடைய விலை வெறும் 10,000 ரூபாய் தான். அப்போ இந்த 10,000 ரூபாய் இது வந்து சாதாரணமாக ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் போகும். இது வந்து நீங்க கல்லூரி மாணவர்களுக்கு உண்டானதான் லேப்டாப், இது ஸ்கூலுக்கு உண்டான லேப்டாப். 20,000 ரூபாயில கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். இல்ல, இப்ப அவங்க பட்ஜெட்ல கொடுத்ததுதானே நம்ம பேச முடியும். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மாத்துனீங்கன்னா 2000 கோடி வகுத்தல் 20 லட்சம் லேப்டாப் போடுங்க, எவ்வளவு வரும்? 10,000 ரூபாய் தானே வரும். அதைத்தானே நீங்க பட்ஜெட்ல சொல்லியிருக்கீங்க. அப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்க என்ன கான்ஃபிகரேஷன்ல சிஸ்டத்தை வாங்கி நீங்க காலேஜ் படிக்கக்கூடிய பையனுக்கு நீங்க கொடுக்க முடியும்? அப்போ இது வந்து இன்னைக்கு நம்ம பேசுனதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தங்கமணி அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்துட்டு தான் இவ்வளோ கதையை வந்து அவர் தங்கம் தென்னரசு வந்து அதை பேசியிருக்கார். அப்போ இது வந்து அதிமுகவுக்கு நான் பேசின கருத்து வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்து அதை வந்து சட்டசபையில் கேள்வியாக வச்சது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நிறைய தகவல் என்னோட பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி விக்ரம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.